அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் அற்புதமான செவ்வாய் பயிற்சியாக பல்வேறு வகையான யோகங்களை நிறைவாக வெற்றிக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க செவ்வாய். ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாக பார்க்கிறார். சனி தனது பார்வையில் பகை கிரகமாக பார்த்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் அமர்வதால் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடுதான் அவருக்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இந்த வேளையில் மிக வலுவாக பலம் பொருந்திய அமைப்பில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் அமர்வது அதிரடியான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிட்டு கொடுக்கிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாக செலுத்துகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக அதிரடியான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடமாகிய யோகஸ்தானத்தில் 6ல் அமர்ந்திருக்கிறார். ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை விரயஸ்தானமாகிய 12ல் பதிப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிப்பதோடு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் எளிதில் கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை ஜென்மராசி மீதும் செலுத்துகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் செலுத்த இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் சில மாதங்களுக்கு முன்பு 6ல் அமர்ந்து நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலம் வந்து அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது மீண்டும் 6ல் அமர்வது அமோகமான யோகத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நெருக்கடி, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகுவதோடு முன்னேற்றம், வளர்ச்சி போன்றவை நிறைவாக இந்த வேளையில் உறுதியாக கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எப்பேற்பட்ட காரிய தடை நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்கள் அவற்றை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் முழுவதும் வரவு மிக அதிகரிப்பதற்கான நல்ல யோகமும் செலவு கட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. யோகஸ்தானத்தில் அமர்வதால் திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை உறுதியாக விலகி மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களுடன் நிறைந்த செவ்வாய் பயிற்சியாக அமைவதோடு வெற்றிக்காக காத்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் எளிதில் கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற சுப நிகழ்வுகளும் புத்திர பாக்கியம் போன்ற நன்மை நிறைந்த விஷயங்களும் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்குங்க. அதோடு மட்டுமல்லாது கற்பனையாக ஏற்பட்ட அச்சம் நீங்கி மன நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில்
பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைவாக கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே அதிரடியாக தலாடடியாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் 7.5 சனியின் இறுதி 2.5 ஆண்டுகளுக்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக 7.5 சனியின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்திய உங்களுக்கு அதற்கேற்ற நற்பலன்களை இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறைக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் சுபபலம் பெற்றும் பலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி நன்மை நிறைவாக சந்திக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நல்ல மாற்றமும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகத்தையும் செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சப்தமாதிபதியாக விளங்கக்கூடிய மிக வலுவாக தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியாக பெருவாரியான கிரகநிலைகள் கலைத்துறைக்கு சுபபலம் பெற்று விளம் வரக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாயின் அமைப்பால் பல காரிய தடைகள் விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் வாய்ப்புகளுக்கு ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதை காட்டிலும் தனித்திறமையை விளையாட்டுத் துறையில் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான மாறுதலை நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் நகர்த்தெறியப்பட்டு வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு